ஒவ்வொரு வார்டு கவுன்சிலருக்கும் குறைந்தபட்சம் 40 லட்சம் வார்டு வளர்ச்சி நிதின்னு கொடுக்குறாங்க. இதை அவங்க செலவு செய்யறாங்களான்னு கண்காணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவங்க டிஎம்கே அவங்க கடந்த இந்த 5 வருஷத்துல இந்த டியூட்டியை செஞ்சாங்களான்னு கேட்டேன். அவங்க செய்யவே இல்லை அப்படின்னு ஆட்சியில பதில் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு எம்எல்ஏ பல்லவி அதை சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஈகோ மேட்டர் தான். அவங்க பல்லவிக்கும் அவங்களும் நடந்தது ஒரு ஈகோ மேட்டர். வருஷம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க தெரியுமா? இரவு நேரங்களையும் ஒளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. ஏன்னா நாளைக்கு நாளைக்கு கிரீவன்ஸ் டே நடத்துறாங்க. எதுக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுதணும்? கிரீவன்ஸ் டே நடத்துறாங்க. அவங்களுக்கு இது சாதகமான விஷயம் இல்ல, பாதகமான விஷயம். அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். இதுல அவங்களால பதில் சொல்ல முடியாது, டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. சொல்லிட்டே இருப்போம். நீதிமன்றத்துக்கு ஏன் ஒரு வழக்கறிஞர் ஏன் வழக்கு போட போக மாட்டீங்கன்னு கேட்கறது சரியான கேள்விதான். ஆனா வழக்கு விசாரணைன்னு போன பிறகு 10 வருஷம் கழிச்சு வரும். 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றது? ஓம்லிவாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் அணி உறுப்பினரா இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார், இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல புரோட்டோகால் அப்படின்ற ஒரு பேச்சு அதிகப்படியா பேசப்பட்டுச்சு. ஏன்னா மேயர் பிரியா அவர்களுக்கும் தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதுல நிறைய விமர்சனங்கள் மேயர் பிரியா அவர்கள் மேல வைக்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் மேயர் பிரியா, துணை மேயர் மேலையும் 157 கவுன்சிலர்கள் மேலையும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கு. அது என்னன்னா, அவங்க சொத்து கணக்கை தாக்கல் பண்ணல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டம் என்ன சொல்லுது? அது குற்றச்சாட்டு இல்ல. ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக ஒரு ஆர்டிஐ போட்டோம். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மேயர், துணை மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் எத்தனை பேர் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 2022 திருத்த சட்டம் செக்ஷன் 34A படி அவங்க பதவியேற்ற 90 நாட்குள்ள அவங்களுடைய சொத்து கணக்கை காட்டணும். இது வருஷம் காட்டணும். இதுதான் சட்டம். அந்த சட்டப்படி இவங்கெல்லாம் தாக்கல் செஞ்சிருக்காங்களா, அந்த விவரத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும். அதன் மூலம் இவங்க தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை நேர்மையாக தான் செய்யறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டிஐ போட்டோம். இது தேர்தலுக்கு முன்னாடி புறப்பட்ட ஆர்டிஐ. தேர்தலுக்கு பிறகு இந்த தகவலை உடனே கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 43 கவுன்சிலர் தங்களுடைய சொத்து கணக்கை 5 வருஷமும் காட்டியிருக்காங்க. இந்த 157 பேர் காட்டல. அதில் மேயர், துணை மேயர் 2 பேருமே உண்டு. 4 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ 153 கவுன்சிலர் தாக்கல் செய்யல. இது அதிர்ச்சிக்குரிய விஷயம். இது சட்டத்துக்கு புறம்பானது. ஓகே சார், இப்போ அவங்க நிஜமாவே ஒரு நேர்மையான அதிகாரிகளா இருக்கிற பட்சத்துல அவங்க இந்த சொத்து கணக்கை தாக்கல் செய்ய தவறிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்க தாக்கல் செய்யாம இருக்கிறதுக்கு எது தடுக்குது? முதல்ல அவங்க அதிகாரிகள் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அப்போ முன்னெல்லாம் அவங்களுக்கு சம்பளங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா திமுக அரசு பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு மதிப்பூதியம் அப்படிங்கிற பேர்ல மாசம் 15,000 கொடுக்கப்படுது, மேயருக்கு 30,000. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க தங்களுடைய பணியில ஊழல் எதுவும் செய்யாம நேர்மையா இருக்கணும். அதை நிரூபிக்கும் வகையில அவங்களுடைய சொத்து கணக்கு காட்டணுங்கிறது சட்டம். இது இப்ப மட்டும் இல்லை, 1919 சென்னை மாநகராட்சி கொண்டு வரும்போது அந்த சட்டப்பிரிவிலே இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1998 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுலயும் இது தொடருது. ஆனா இதை முறைப்படி கவனிக்க வேண்டியது சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர். அவர் தான் இதை எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட, இவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு. இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் குமரகுருபரனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த பிரகாஷா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த கார்த்திகனா இருக்கட்டும், யாருமே இதை சரியா ஃபாலோ பண்ணல. ஸோ அலுவலர்கள், சட்டப்படி இயங்க வேண்டிய அலுவலர்கள், நீங்க சொன்னது சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்க நேர்மையா நடந்துக்கல. அதனாலதான் இது நேர்மையா இல்லாம போயிடுச்சு. ஆனா துணை மேயர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு மாநகராட்சி சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சுற்றறிக்கையுமே வரல அப்படின்னு சொல்றாரு. அதனால நாங்க தாக்கல் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது அவர்கிட்ட. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நகைப்புக்குரிய விஷயம். அப்படி சிரிச்சுட்டு கடந்து போயிடணும். ஏன்னா இது சட்டப்படியான கடமை. எப்படி தேர்தலில் நிற்கும் போது அஃபிடவிட் தாக்கல் பண்றாங்களோ, அவருடைய சொத்து கணக்கை காட்டுறாங்களோ, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் தெரியும், எம்எல்ஏக்கும் தெரியும், எம்பிக்கும் தெரியும். பதவிக்கு வந்த பிறகு நான் எவ்வளவு சொத்து வாங்குறாங்க, புதுசா ஏதாவது சொத்து வாங்கினாலுமே அனுமதி பெற்று தான் வாங்க முடியும். அப்படி வாங்கினாலும் அந்த தகவல் தெரிவிக்கணும். இது இன்னொன்று இருக்கு. மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர், மேயர் யாரா இருந்தாலும் வெளிநாடு பயணம் போகணும்னா
கமிஷனரோட பர்மிஷன் வேணும், மேயரோட பர்மிஷன் வேணும். இதெல்லாம் சட்டப்படியா நடக்கும்போது எனக்கு தெரியலங்கிறது ஆச்சரியமா இருக்கு, நகைப்புக்குரியது. ஓகே சார், இப்போ திமுக ஆட்சி காலத்துல இருந்தவங்க இந்த மாதிரி அவங்களோட சொத்து கணக்கு தாக்கல் பண்ணல, ஆனா முன்னாடி எல்லாம் ஆட்சி நடத்தினவங்க இருப்பாங்களா, அவங்க கரெக்டா எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல, அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ஆட்சி போடப்படல, அதனால மக்களுக்கு தெரியல. சரி, இப்போவாவது இந்த மாதிரியான தகவலை வெளியே சொல்லுவோமே அப்படின்னு போடப்பட்டதுல உண்மை வெளியே வந்துருச்சு. இந்த மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறவங்க யாருமே தன்னுடைய சொத்து கணக்குல நேர்மையா காட்டுறதுதான் நல்லது. அப்பதான் அடுத்து வர மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நேர்மையா நடந்துக்குவாங்க, பணிகள் ஒழுங்கா நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்டு கவுன்சிலருக்கும் குறைந்தபட்சம் 40 லட்சம் வார்டு வளர்ச்சி நிதின்னு கொடுக்குறாங்க. இதை அவங்க செலவு செய்யறாங்களான்னு கண்காணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதையும் என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட அவங்க சொல்லணும், நான் வளர்ச்சி நிதியில ஒரு வார்டு வளர்ச்சி நிதியில 40 லட்சத்துல இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், மிச்சத்தை அடுத்த வருஷமும் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த தகவல்லாம் மக்களுக்கு போய் சேர்றதில்லை. ஓகே சார், இப்போ நீங்க கவுன்சிலர்கள் பத்தி பேசும்போதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்க எழும்புது. கவுன்சிலர்களோட ஆக்சுவலா அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் என்ன சார்? ஏன்னா இந்த சென்னையில பெரிய மழையெல்லாம் பெய்யல, நார்மலா மழை பெஞ்சதுக்கே நிறைய இடங்கள்ல தண்ணி நின்னுச்சு, கொசு தொல்லை அதிகமாச்சு. அப்போ வந்து ஒரு கவுன்சிலர் சொல்லியிருக்காங்க, அந்த எப்படி சொல்றது, அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் எல்லாம் கொசு வலையை போட்டு மூடினாங்க. அதுக்கு மேயர் பிரியா பதில் சொல்லியிருக்காங்க, இது எங்களோட ஐடியா இல்ல, ஒரு கவுன்சிலர் சொன்ன ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த கவுன்சிலர்ஸோட வேலை என்ன? பொதுவா நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு கவுன்சிலர்னா வந்து தினசரி குப்பை எடுக்கிறத பார்க்கணும், தெருவிளக்கு எரிதான்னு பார்க்கணும், அப்புறம் வந்து சாலை சரியா போடப்பட்டிருக்கா, குடிநீர் வருதா அப்படின்னு பார்க்கணும் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சட்டப்படியான வேலை கிடையாது. அந்த சட்டத்துல இருக்கிறது என்னன்னா, ஒரு கவுன்சிலர் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதோட சொத்தை காப்பாற்றணும். சொத்தை காப்பாற்றணும் என்ன, ப்ராப்பர்ட்டின்னு பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு மாநகராட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சிட்டி லிமிட்ல இருக்குல்ல, அது எதுவும் அழிஞ்சிடக்கூடாது, அதை காப்பாற்றணும். இதுதான் முதல் டியூட்டி. ரெண்டாவது டியூட்டியா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சியில் ஒரு 15லேருந்து 20 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டோட ஆவணங்களை போய் மாநகராட்சி கமிஷனரோட அனுமதியோட தினமும் பார்க்கணும், டியூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ். இதுதான் கவுன்சிலரோட சட்டப்படியான பணி. யாராவது ஒரு கவுன்சிலர் அதை மட்டும் செஞ்சிருக்காங்களான்னு நீங்க மக்கள்கிட்ட கேட்கலாம். ஆனா நாங்க ஆர்டிஐல போட்டு வாங்கி வச்சிருக்கோம். நான் இருக்கிற பகுதி மடிப்பாக்கம், எங்களுடைய கவுன்சிலர் பேர் சமீனா செல்வம், அவங்க டிஎம்கே. அவங்க கடந்த இந்த 5 வருஷத்துல இந்த டியூட்டியை செஞ்சாங்களான்னு கேட்டேன், அவங்க செய்யவே இல்லை அப்படின்னு ஆர்டிஐல பதில் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி நான் பார்க்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கணும், அது ஒரு டியூட்டி, அதையும் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டேன், அதையும் செய்யல. அப்போ இந்த மாதிரி 200 கவுன்சிலர்ல எத்தனை பேர் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா உண்மை தெரிஞ்சு போயிடும். ஸோ மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் உண்மையிலேயே அவங்களுக்கு கடமை, அது உண்மையிலே அவங்க கடமையாற்றுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் பெரிய மாற்றம் வரும். சென்னையில் தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி தேர்தல் பெரிய மாற்றம் வரும். பழைய கவுன்சிலரா இருந்தவங்க, பழைய கட்சியில இருந்தவங்க தான் ஆற்றப்படுவார்கள். அதுதான் சரி. இப்போ மேயர் பிரியா மேல நிறைய விமர்சனங்கள் தான் மக்கள் மத்தியில இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல படிக்கும் போதே இந்த புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயத்துல மேயர் பிரியா நிறையவே அடி வாங்கியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல படிக்கிறப்ப கூட உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், உங்க டிஎம்கேக்கு இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த அவங்களோட சொத்து கணக்கு தாக்கல் பண்ணாம வேற இருக்காங்க. இது டிஎம்கேக்கு பெரிய அடியா விழ வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கேக்கும் இதே பிரச்சனை தான், காங்கிரஸுக்கும் இதே பிரச்சனை தான், கம்யூனிஸ்ட், விசிகா, பாமக எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இவங்க மட்டும் இல்ல. ஏன் இவங்களை முன்னேற்றுறாங்கன்னா, வேற யாரும் ஃபெமிலியர் பர்சன் இல்லைன்னு டிஎம்கே நினைக்கிறாங்க போல எனக்கு தெரிஞ்சு. சென்னையில அவங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஒரு மேயரை வச்சு டிஃபெண்ட் பண்ணுமா? ஆச்சரியமா இருக்கு. அவசியமே கிடையாது. எத்தனையோ மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு பேச வச்சிருக்கலாம். அதனால அவங்கள வச்சு ஃபெமிலியர் பர்சன் ஆக்கணும். ஒரு சென்னையில திரும்பவும் இவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா தான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது நடக்காது. அவங்க சட்டப்படியாக செய்ய வேண்டிய பணிகளே அவங்க செய்யலையே, அப்புறம் திரும்ப எப்படி வர முடியும்? ஓகே சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க பணியே அவங்க சரியா செய்யல, அது மட்டும் இல்லாம அவங்களோட சொத்து கணக்கு தாக்கல் பண்ணல. ஒருவேளை அவங்களோட மேயர் பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கா? அடுத்து வர எலெக்ஷன்லாம் அவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இந்த முடிவு வந்து அரசாங்கம் தான் எடுக்கணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் ஒண்ணு இருக்கு. கவுன்சிலர்ஸுக்குன்னு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கு, தகுதி இழப்பு. இதெல்லாமே தகுதி இழப்புல வருது. முறைப்படி 5 வருஷமும் சொத்து கணக்கு காட்டலன்னா அரசாங்கம் நினைச்சா அந்த 153 பேரையுமே தகுதி இழப்பு பண்ணா மாநகராட்சி கலைஞ்சிடும். ஆனா இப்போ வந்து அரசாங்கம் அதை செய்யுமான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா நடவடிக்கை எடுக்க முடியும், சட்டத்துல அது கேடா இருக்கு. ஓகே சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இப்ப 200 கவுன்சிலர்கள் இருந்திருக்காங்க, அதுல 4 பேர் இறந்து போயிட்டாங்க, 43 பேர் சரியா அவங்களோட சொத்து கணக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க அந்த 157 பேர் தாக்கல் பண்ணல. இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்க வேண்டியது மேயர்
மேயர் பிரியாவும் துணை மேயரும் தான். ஆனா அவங்களே அவங்களோட சொத்து கணக்கு தாக்கல் பண்ணல. இதுக்கு தாவேக அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க? அதான் சொன்னேன், மன்றத்தை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு மாநில அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம். மன்றத்தை கலைக்கலாம். ஒருத்தர் 2 பேர் பண்ண பரவாயில்ல, 153 பேருங்கிறது 75%. அவங்க நேர்மையாளப்ப இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலரையும் மேயரையும் துணை மேயரையும் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மன்றத்தை நடத்துறதே வேஸ்ட். ஒருவேளை அந்த 157 கவுன்சிலர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? பதவி இருக்கும்போது சட்டப்படிதான் பதவி இருக்கிறாங்க. அந்த உறுதிமொழி ஏற்பாங்க, அது மாநகராட்சி சட்டத்தின்படி தானே. இப்ப எம்எல்ஏ பதவி இருக்கிறவங்க எதை வச்சு? அரசியலமைப்பு சாசனத்தை வச்சுதானே. அதே போல இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் எதுவும் மாநகராட்சி சொத்தை வீணாக்க மாட்டேன், பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்களுக்கு இந்த சட்ட பிரிவு நல்லா தெரியும். விசாரணை கமிஷன் ஒண்ணு போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஆமா, இப்போ மேயர் பிரியா 2022ல மேயரா பதவி ஏத்தாங்க. இப்போ அவங்க மேயர் பதவி முடியறதுக்கு இன்னும் 8 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. நம்ம இந்த சொத்து கணக்கு தாக்கல் பண்ணணும், வருஷம் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இவங்க அது எல்லாமே செய்ய தவறிட்டாங்க. இப்படி இருக்க பட்சத்துல அவங்க எப்படி சார் இத 8 மாசத்துக்குள்ள அவங்க அந்த சொத்து கணக்கு தாக்கல் பண்ண வாய்ப்பு இருக்கா? காட்டலாம், அவங்களுக்கு நேரம் இருக்கு, காட்ட முடியும். ஆனா 2021, 22, 23, 24, 25 அப்படின்னு வருடம் இருக்குல்ல, அதை சரியா காட்டிருந்தாங்கன்னா இப்ப காட்டுற கணக்கு உண்மையான கணக்கா எடுக்க முடியும். இப்ப காட்ட முடியும், ஆனா அப்படி காட்ட அது உண்மையான அறிக்கைய இருக்காது. அது விசாரணை கமிஷன் வச்சா தெரிஞ்சிடும். ஓகே சார், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பதவி பிரமாணம் பண்ணும் போதே அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், சொத்து கணக்கெல்லாம் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் அவங்க பண்ணல. அவங்க பதில் என்னவா இருக்குன்னா, மாநகராட்சி சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இந்த சட்டத்தை எல்லாம் துச்சமா மதிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா, ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ்லயே இருக்கு. எப்படின்னா, பதவி ஏற்ற உடனே அவங்க நான் திருமணம் பண்ணா அதுல வரதட்சணை வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு ஒரு டிக்ளரேஷனே கொடுக்கணும். இது எந்த அரசு அலுவலர் நோட்டீஸ் கொடுத்தாதான் பண்ணுவாங்களா? அவங்க சர்வீஸ் உள்ள வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரணும். அதே போல இங்க மாநகராட்சியில அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா மாநகராட்சி சட்டம் என்ன, அடிப்படை சட்டம், நீங்க எல்லா சட்டத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு அடிப்படை. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க மேடம், எம்எல்ஏ கொடுக்குறாங்க, எம்பி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வெப்சைட்ல அப்டேட் பண்றாங்க. ஏன் இவங்க கொடுக்கல? இப்போ எனக்கு அப்படின்னா என்னன்னா அவங்க முறைகேடா நடந்திருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, எனக்கு இப்போ ரொம்ப பெரிய क्वेश्चन, எனக்கு மட்டும் இல்ல நிறைய பாமர மக்களுக்குமே ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்பும். இப்ப பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொத்து கணக்கு தாக்கல் செய்யும் போது என்கிட்ட இவ்வளவுதான் சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையா? அதை எப்படி ஏத்துக்கிறாங்க? அது நீங்க இன்கம் சர்டிபிகேட் தான் வைக்க சொல்லணும். ஏன்னா இது எல்லா தேர்தலையும், சட்டமன்ற தேர்தல்ல வருது, உள்ளாட்சி தேர்தலே வருது. ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்களுடைய இணையதளத்துல போயிட்டு அவங்க தேர்தல் நேரத்துல தாக்கல் பண்ண அந்த அஃபிடவிட் இருக்கும், அதுல சொத்து போட்டிருப்பாங்க, எவ்வளவு நகை, வாகனம் எவ்வளவு, அதெல்லாம் உண்மையான போக்க போனாக்க நீங்க சிபிசிஐடி என்கொயரி, சிபிஐ என்கொயரி, இல்ல என்போர்ஸ்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வந்து பாக்கணும். அதை நீங்க கண்காணிக்கணும்னா நீங்க வருஷம் கண்காணிக்கணும். அதெல்லாம் உண்மையான பார்க்க போனா நீங்க அவங்க தேர்தல்ல போட்டியிடுற நேரத்துல இருந்து இப்போ வரையும், அப்போ பீரியடுக்கு அந்த இன்ட்ராகேஷன் இன்வெஸ்டிகேஷன் இருந்தா தானே நீங்க இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒருவேளை அவங்க தாக்கல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷத்துக்கு நான் தாக்கல் பண்றாங்க, அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு என்ன மதிப்பு? அது இல்லாம அவங்க இத்தனை வருஷம் சம்பளம் வேற வாங்கியிருக்காங்க, அவங்க சம்பளத்துக்கு மீறி இவ்வளவு சொத்து ஒண்ணு வாங்கியிருக்க முடியுமா? அதெல்லாம் எங்க கணக்குல எடுக்குது. அப்படி பார்த்தாக்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான கவுன்சிலர்ஸ் தகுதி எடுப்பாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, இது நாங்க இந்த சென்னை மாநகராட்சி மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்ப தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இந்த தகவலை கேட்டிருக்கோம். அது ஒருவேளை உண்மையான தகவல் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பே கலைச்சிடுவாங்க, கலைச்சிட்டு தேர்தல் வைப்பாங்க. அது வரைக்கும் ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் வச்சு நடக்கும். ஓகே சார், இப்போ சென்னை மாநகராட்சியில நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. மேயர் பிரியா அவங்களோட வேலையை சரிவர பண்ணாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பான்ஸ் பவுடர்ன்ற ஒரு மேட்டர் வேற வந்துச்சு, முன்னாடி வந்துச்சு. இது இப்போ பல்லவி, தாவேக எம்எல்ஏ பல்லவி அத சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஈகோ மேட்டர் தான். அவங்க பல்லவிக்கு அவங்களும் நடந்தது ஒரு ஈகோ மேட்டர். ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க மேயரா இருந்தப்ப பல விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ரிப்பன் பில்டிங் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அதுக்கு 10 லைட், போக்கஸ் லைட் 4 சைடுல வச்சாலுமே, அதாவது 8 கார்னர்ஸ்ல வச்சாலுமே அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். வருஷம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க தெரியுமா? இரவு நேரங்களையும் ஒளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தேவையில்லாத செலவு, அதை நிறுத்திடுங்கன்னு கேட்பேன். ஏன்னா நாங்க இருக்கிறது மணிப்பாக்கம் பகுதி, எங்களுக்கு மழை, அதிக மழை பெஞ்சா வெள்ளத்துல பாதிக்கும். எங்களுக்கு போட் வாங்கி விடுங்க, இல்லைன்னா பெரிய பெரிய
ராட்சத பம்ப் வாங்கி எங்களுக்கு தண்ணியை எடுத்து கைவெளியில விட்டுருங்க, அதாவது பள்ளிக்கான மார்ஷ் லைன்ல விட்டுருங்க. அப்போ நீங்க தேவையில்லாத விளம்பரத்துக்கு ஒரு செலவு, இரவு முழுக்க ஒரு கட்டடத்துக்கு விளக்கு எதுக்கு 1.5 கோடி, அதுவும் மல்டி கலர். மல்டி கலர்ல லைட் எரிஞ்சிட்டு அவசியமே இல்லையே. ரிப்பன் பண்ணி ஒயிட்டா இருக்கும், நீங்க நைட் ஹவர்ஸ்ல 8 ஃபோக்கஸ் ஹாலஜன் லேம்ப் வச்சாலும் நல்லா வெளிச்சம் வரும். தேவையில்லாத 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டே இருக்காங்க வருஷம். இந்த மாதிரி நிறைய செலவுகள் தேவையில்லாம பண்ணாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நேரடியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் புகாராவே கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அதை சரி செய்யணும். அப்ப அவங்க வந்து நிர்வாகத்தை எப்படி கவனிக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தா போதும். அவங்க கட்சி தான் நடத்தினாங்க, நிர்வாகம் நடத்தல. அதுதான் சார். இப்ப புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணாங்களா? நான் இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்ல, அந்த விளக்கேற்ற விஷயத்துக்கு நான் வரல. அதுக்கு முன்னாடி இந்த கடந்த 5 வருடங்களா அவங்க கரெக்ட் சரியான வழிமுறைகள் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்களா? பண்ணல. ஏன்னா நாளைக்கு கிரீவன்ஸ் டே நடத்துறாங்க. எதுக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டு கிரீவன்ஸ் டே நடத்துறாங்க? இது வருஷம் நடத்தணுமே, வருஷத்துல 2 தடவை நடத்தணுமே, நடத்தல. 11ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க சென்னையில இருக்கிற எல்லா இடத்துலயும் கிரீவன்ஸ் டே. அது என்னதுன்னா அணையப்போறவளுக்கு பிரகாசமா எரியும்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன் இத்தனை வருஷமா நடத்தாம இப்ப மட்டும் நடத்துறாங்க? அவங்கள கவனிக்கணுங்கிறதுக்காக நடத்துறாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அவங்க சொத்து கணக்கு தாக்கல் செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்க தான் வந்து இப்போ மீடியாக்கள் முன்னாடி முன்வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டை. அதுக்கு அவங்க பதில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பதிலே சொல்ல முடியாது மேடம். ஒரு விஷயம் செய்யணும்னா செய்யலதான். அதை கொடுத்தது யாரு? மாநகராட்சி நிர்வாகம் தானே. நாங்க கேள்வி கேட்டோம், நிர்வாகம் பதில் கொடுத்துருக்கு. அங்க மாநகராட்சியில கவுன்சில் டிபார்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கவுன்சில் டிபார்ட்மெண்ட் தான் இந்த தகவல் தான் கொடுப்பாங்க. அவங்க தானே கொடுத்துருக்காங்க. அவங்க சரியா பார்த்துட்டு தானே கொடுத்துருக்காங்க. ஆராயமா கொடுக்குற பதில் கிடையாது. இல்ல ஒரு கட்சிக்கு எதிராக வேலை செய்யணும் அதனால இப்படி ஒரு தகவல் கொடுக்கலாம் கிடையாது, கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஃபைன் அந்த மாதிரி வருமா சார்? அப்படி எதுவும் சட்டப்பிரிவுல கிடையாது. சட்டப்பிரிவுல அது கிடையாது. நீங்க இப்ப வந்து மாநகராட்சி பக்கத்துல இருந்து நீங்க இவ்வளவு சொத்து கணக்கு தாக்கல் செய்யல அப்படின்னு நம்ம இப்ப கண்டறிஞ்சிட்டோம், அதை மீடியா முன்னாடி நம்ம வச்சுட்டோம் ஒரு குற்றச்சாட்டா. இன்னும் எவ்வளவோ துறைகள்ல எவ்வளவோ பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்போ வெளியே வரும்? வெளியே கொண்டுருவோம். இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். சென்னை மாநகராட்சி இல்லாம மற்ற எல்லா இடத்துலயுமே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை ஆர்டிஐ மூலமா கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். ஓகே சார். இப்போ இவங்க சொத்து கணக்கு தாக்கல் பண்ணல, இவங்களுக்கு எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை இவங்க மேல எடுக்கப்படும்? சட்ட நடவடிக்கை ஒரே ஒரு நடவடிக்கை தான். தமிழ்நாடு அரசு இந்த தகுதி இழப்ப கண்காணிச்சு விசாரணை நடத்தி அந்த மன்றத்தையே கலைக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் சட்டப்படி இருக்கு. ஓகே சார். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இத முதல்வரும் துணை முதல்வராய் இருந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் இதை எப்படி பாப்பாங்க? அவங்களுக்கு இது சாதகமான விஷயம் இல்ல, பாதகமான விஷயம். அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். இதுல அவங்களால பதில் சொல்ல முடியாது, டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. இதோட அடுத்து இன்னொன்னு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, பின்னாடி வரும் பாருங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முன்னாடியே போட்டு வச்சாச்சு. அதிர்ச்சி தரக்கூடிய ஒண்ணு இல்ல. ஒரு நேற்றுக்கு முந்தானாலோ சென்னை மாநகராட்சி 27 கோடி வசூலிக்காம இருக்கு சொத்து வரி. அதுவும் பெரும் நிறுவனங்கள் 27 கோடிங்கிறது பெரிய விஷயம். அது செகண்ட் ஹாஃப்ல கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு அமௌண்ட் யார் கலெக்ட் பண்ணிருக்கணும்? கமிஷனர். அதை யார் சூப்பர்வைஸ் பண்ணிருக்கணும்? மேயர். ஏன் கலெக்ட் பண்ணல? இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் கலெக்ட் பண்ணல. கமிஷனர் சமீரன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அந்த 90 பேர், மொத்தம் 90 பேர் 1 கோடி ரூபாய் மேடம். ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் 2 கோடி, இன்னொரு தனியார் நிறுவனம் 1 வருஷமா இல்ல 2 வருஷமா டாக்ஸ் கட்டணம் வச்சிருக்காங்க. இப்ப மாநகராட்சி யார்? மேயர் தானே. ஏன் வசூல் பண்ணல? அப்போ அவங்களாம் எங்களுக்கு சாதமா நடந்துக்கிறாங்களா? அப்படிதானே. இப்போ சாமானியன் ஒருத்தன் மாடு பிடிச்சிட்டு போறான் ரோட்ல, அவனுக்கு ஸ்பாட் ஃபைன் 10,000 ரூபாய். மளிகை கடையில பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கா, ஸ்பாட் ஃபைன் 5,000 ரூபாய். வாங்கிடுறீங்கல்ல. பில்டிங் வேஸ்ட கொண்டாந்து ரோட்ல கொண்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 1 லட்சம் ரூபாய். நீங்களே பாத்துருப்பீங்க, உடனடியா அந்த வெப்சைட்ல போடுவாங்க. அப்போ 1 கோடி ஏன் வசூல் பண்ணல? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுவுமே புகார் கொடுக்கப்பட்டு நெத்தி என்ன கூட எல்லாம் படிச்சிருப்பாங்க. செய்தி வந்துருச்சு. மாநகராட்சியில நானே போய் பெட்டிஷன் கொடுத்தேன். ஆம் ஆத்மி கட்சி சார்பா 27 கோடியை வசூலிக்கலையே, நீங்க சாமானியர்கள்ட்ட மட்டும் உடனடியா வசூலிக்கிறீங்களே, இப்ப சாமானியர்களே பணம் படத்துலயே நீங்க வேற மாதிரி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டு பெட்டிஷன் கொடுத்தேன். இன்ன வரை நடவடிக்கை இருக்குல்ல. அந்த ரிப்போர்ட்ல வந்தவரையும் 10 பேர்ட்ட மட்டும் தான் வசூலிச்சிருக்கோம், இன்னும் 80 பேர்ட்ட வசூலிக்கலன்னு இருக்கு. ஓகே சார். இப்போ உங்களோட கேள்விகள்லாம் சும்மா ஏனோ தானோ அப்படின்றது மாதிரி இல்லாம ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க கிட்ட ரொம்ப கரெக்டான கேள்விகளை அதை வந்து புலனாய்வு பண்ணி தான் நீங்க முன்வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் இல்லனா ஏதாவது அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கா? ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது, இப்ப கிடையாது.
ஆரம்ப காலத்துல ஒரு தனிநபரா செஞ்சுட்டு இருந்தேன். ம். ஆம் ஆத்மி கட்சிங்கிற ஒரு தேசிய கட்சியில என்ன இணைச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஆர்டிஐ போடும்போது எங்களுக்கு கேட்ட தகவல் உடனே வந்துருச்சு. போராட்டங்கள்லாம் ஏதாவது நடத்தி இருந்திருக்கீங்களா? எங்களுடைய போராட்டம் வந்து எழுத்து மூலமா இருக்கும். ஒன்லி ரைட்டிங் தான். நேரடி போராட்டம் வந்து பெரிய பிரச்சனைக்காக எடுப்போம். மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுத்து மூலமாவே சாதிச்சு. ஓகே சார், நீதிமன்றத்துல இதை ஒரு வழக்கா பதிவு பண்ண முடியுமா? முடியும், ஆனா அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நீதிமன்றத்துக்கு போனா இது என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும். தெரியும். நாள் கடந்து நேர்த்து போகும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? மக்கள் தான் தீர்வு. அதனாலதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், இவங்க பண்ண தவறுகள், கடமை மீறல்கள் எல்லாமே வெளியே வரும். சொல்லிட்டே இருப்போம். நீதிமன்றத்துக்கு ஏன் ஒரு வழக்கறிஞர் வந்து ஏன் வழக்கு போட போக மாட்டீங்கன்னு கேட்கறது சரியான கேள்விதான். ஆனா வழக்கு விசாரணைன்னு போன பிறகு 10 வருஷம் கழிச்சு வரும். 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றது? இந்த வழக்குக்கான தீர்ப்பை 10 வருஷம் கழிச்சு நான் பெற்று என்ன பண்ண போறேன்? எனக்கு இப்ப தீர்வு வேணும். இவங்க இந்த மாதிரி கடமை மீறினவங்க, சட்டப்படி செயல்படாதவங்க அடுத்து மக்கள் பிரதிநிதியா வரக்கூடாது. சரி, இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு. அந்த உள்ளாட்சி தேர்தல் மக்கள் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிச்சயமா நம்புறோம். ஏற்கனவே ஆட்சி மாற்றத்தை கொடுத்தவங்க கண்டிப்பா இதுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நாங்க எடுத்து வெளியே சொல்றோம். என்னன்னா, நாங்க ஆம் ஆத்மி கட்சி சார்பா வர இருக்கிற 2027 நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சியில பெருமளவுல களம் இறங்க போறோம். அதுக்காக தான் நாங்க இந்த தகவல்லாம் எடுக்கிறோம். அதுக்காக மட்டும் இல்ல, மக்கள் நலனுக்காகவும் சேர்த்து. ஏன்னா நாளைக்கு நாங்க வந்தாலும் நாங்களும் இதே மாதிரி நேர்மையா நடந்துக்கணும்ல. இந்த கேள்வி கேட்ட நாங்க நேர்மையா நடந்துக்கணும். அப்ப இதை நாங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு பாருங்க நாங்க எவ்வளவு வெளிப்படைத்தன்மையா இங்க இருக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நாங்க மக்கள்கிட்ட போய் பாக்க கேட்போம். இன்னைக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு தெரியாத நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் அதெல்லாம் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் சார்.